ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோவோட மிகப்பெரிய பவர் அப்கிரேட் இந்த எபிசோடில் நடக்கும். அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து ஈவன் டைம் அதிகமாக ஸ்கிப் ஆனாலும் ரெகுலராக நம்ம ஹீரோ சில விஷயங்களை பண்ணுவான்னு புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 9. நார்மலாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே இருந்து சவுண்டு வருது. மாடர் கிளாஸ் இவங்க சிட்டியை நோக்கி வருது அப்படின்னு சொல்லவும் நைட் கேப்டன் ஜெனஃபும் மற்ற நைட்ஸும் வேலையா வெளியே போயிருக்காங்க. திரும்ப வர 2 நாள் ஆகுமே பட்லர் சொல்றா. நான் ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோ சொன்னா. ஆளா நீ என்னோட மான்சர் மட்டும் போகாத, அது டேஞ்சரஸ் செஷியல் சொல்றா. பட் நான் கிராண்ட்வெல் ஃபேமிலியோட ஹன்ஸ்மனும் கூட இதுதான் என் கடமை நம்ம ஹீரோ சொல்றான். மாடர் கிளாஸ் ஒரு பீராங் மான்ஸ்டர், அதை தோக்கடிக்கிற அளவு நான் ஸ்ட்ராங்கா இல்லை, எம்பியோ கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். ஐயோ என் ஃபேமிலி கேரேஜ்ல மாட்டிட்டு இருக்காங்க, காப்பாத்துங்கன்னு ஒருத்தர் கத்துறாரு. கேரேஜ்ல அந்த பொண்ணு அவன் ஒய்ஃபும் இருக்காங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்றான். தம்பி ஓடிரு அப்படின்னு செக்யூரிட்டி கத்துறாரு. நம்ம ஹீரோ அது ஒரு கண்ணை டேமேஜ் பண்ணிட்டான். தம்பி பின்னாடி பாருன்னு அவங்க கத்துறாங்க. அது ஃபாஸ்டா ஓடி வரவும் ஃபாரஸ்ட்குள்ள நம்ம ஹீரோ ஓடி இருக்கான். நம்ம ஹீரோட எம்பி இன்னும் ரெக்கவர் ஆகல. ஃபாஸ்டா நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். அது நம்ம ஹீரோவை துரத்துறத வில்லத்தனமா என்ஜாய் பண்ணி கொடூரமா நம்ம ஹீரோவை கொல்லான்னு முடிவு பண்ணிடுச்சு. பாப்லியான நம்ம ஹீரோ ஸ்டாக் வச்சு இப்போ அவனோட எஜிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றான். ஸோ ஃபாஸ்டா நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். அண்ட் பாப்லியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை தூங்க வைக்க ட்ரை பண்ணா அது இது மேல ஒர்க் ஆகல. வீராங் மாஸ்டர் தூங்க வைக்க அது பத்தாது போல நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கான். அது பின்னாடியே வந்துட்டு இருக்கவோ சைட்ல ஓடி நம்ம ஹீரோ ஒரு இடத்துல காணாம போயிருந்தான். அந்த மான்ஸ்டர் வேற இடமா தேடிட்டு இருக்கு. மக்களை ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு, அதை ஃபாரஸ்ட்குள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் திரும்ப போக வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ கிளம்பலான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிச்சு. இப்போ வில்லத்தனமா சிரிச்சுட்டே ஃபாலோ பண்ணவும் 3 நாள் கண்டினியூஸா நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டே இருந்திருக்கான். 3 நாள் கழிச்சு டயர்டா நம்ம ஹீரோ திரும்ப வரவும் ஆல நீ ஓகேவா மேன் சர்வெண்டா இருந்துட்டு என்ன தைரியம் இருந்தா என்ன இவ்வளவு கவலைப்பட வைப்ப அப்படின்னு செசியல் திட்டுறா. சாரி மை லேடி நம்ம ஹீரோ சொல்றான். ரிப்போர்ட் அப்புறமா வந்து கூடன் பட்லர் சொல்றாரு. 3 நாளா நான் ஓடியே தான் தப்பிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மக்களை நீ தைரியமா காப்பாத்திருக்கன்னு பேரன் பாராட்டுறாரு. நான் இல்லாத நேரத்துல இதை பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஜெனஃபோ சொல்றாரு. வட இவங்க 10 கோல்டு காயின் கொடுக்குறாங்க. அந்த காப்பாத்தப்பட்ட ஃபேமிலியோ தனியா ஒரு 10 கோல்டு காயின் கொடுக்குறாங்க. பார்த்ததும் நம்ம ஹீரோ மூஞ்சியோட எக்ஸ்பிரஷன்லயே நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த காசை வச்சு நம்ம ஹீரோ மித்ரல் பிளேட வாங்கி இப்ப ஹேண்ட்ஸை ஈஸியா வெட்டுறான். ஈவன் மித்ரல் பிளேட வச்சோம் அதோட ஆர்மரை வெட்ட முடியல. அதுக்கு இருக்கிற கேப்ல நம்ம ஹீரோ வெட்டி ஒரு வழியா மேஜிக் ஸ்டோனை இப்ப கலெக்ட் பண்ண முடியுது. தூரமா நம்ம ஹீரோ பறக்க வச்சுட்டு ஒரு ஹாக்கின்ஸை திரும்ப நம்ம ஹீரோ காடா மாத்திட்டு 3 பொருளை வச்சு பழத்தை நம்ம ஹீரோ பேக்குக்குள்ள போட்டுட்டு இப்ப பேக்குக்குள்ள எது இருக்குன்னு கேட்டா அது பழம்னு கரெக்டா காமிக்குது. காடுக்குள்ள இருந்ததை நம்ம ஹீரோ ரீசமன் பண்றான். பழம் தான் பேக்குக்குள்ள இருக்குன்னு அதுக்கும் கரெக்டா தெரிஞ்சிருக்கு. தூரமா போன ஹாக்கு கூப்பிட்டா அதுக்கு இந்த பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. புதுசா ஒரு ஹாக்கின்னு சமன் பண்றான். அதுக்கும் இந்த பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. வேற ஒரு பேடை நம்ம ஹீரோ வெளியே வர வைக்கிறான். பார்த்தா அதுக்கு இந்த பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. சமன்ட் கிரியேச்சர்ஸால இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணி சிங்க்ரனைஸோ பண்ணிக்கிட முடியும். தூரமா இருக்கிற மத்த மான்ஸ்டருக்கு அது தெரிய மாட்டேங்குது. புதுசா நான் சமன் பண்றதுக்கோ ரீசமன் பண்றதுக்கோ இன்ஃபர்மேஷன் வந்து சிங்க்ரனைஸ் ஆகுது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இவன் ஒரு சமன் இறந்து போனா கூட இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகி அதுங்க ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகும். கிட்டத்தட்ட இது இம்மார்டாலிட்டி மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு 9 வயசா இருக்கு. மீஹாய் திரும்ப வரான். அண்ணா ஆளனு தோக்கடின்னு செஷியல் கத்துறா. நம்ம ஹீரோ என்னதான் ஸ்ட்ராங்கா மாறியுமே கூட மீஹாய் கிட்ட நம்ம ஹீரோ தோத்து தான் போறான். லெவல் 28 ஆகி நான் தோத்துட்டேன்னா நம்ம ஹீரோ சோகமாகறான். அகாடமில இவனுக்கு என்ன டீச் பண்றாங்கன்னு தெரியல. பட் நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆவேன் நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆளா நீ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டா, வேற லெவல், என் தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றான். ஸ்வாட் ஃபைட் பண்ண ஒழுங்கா கத்துக்கோடான்னு செசியல் நம்ம ஹீரோவை கலாய்க்கிறா. ஆலன் மாடர் காஸ் கூட ஃபைட் பண்ணானா மீஹாய் ஷாக் ஆகுவோம். ஃபைட் பண்ணன்னு சொல்ல முடியாது, 3 நாள் ஓடுன அவ்வளோதான் நம்ம ஹீரோ சொல்றான். நீ அதை தோக்கடிக்கிற அளவு ஸ்ட்ராங்கான்னு தாமஸ் கேட்கவோ எனக்கே அது கஷ்டம் தான் அப்படின்னு மீஹாய் சொல்றான். பாரன் ஒரு நல்ல விஷயம், ஒயிட் டிராகன் மைக்ரேட் ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. மான்ஸ்டரானா 1000 கோல்டு காயின் ஒர்த்துள்ள ஒயிட் டிராகனா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். விஸ்கவுண்ட் கார்டலோட இடத்துக்கு அது மைக்ரேட் ஆயிட்டுன்னு சொல்லுவோம். 1 வருஷம் நம்ம இதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஃபைனலி நம்ம பாரன் எஸ்டேட்டுக்கு விடிவு காலம் வந்துருச்சு. ஜெனஃப் நைட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு சீக்கிரம் அந்த மைண்ட்ஸை ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிராகன் ஃபைட்டாலும் நிறைய மான்ஸ்டர்ஸ் அங்க செட்டில் ஆயிருக்கோம். எப்படியோ போறதுக்கு 3 வருஷம் ஆகும்னு ஜெனஃப் சொல்றாங்க. பண்றான் மீஹாய் சொன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒயிட் டிராகன் மேபி திரும்ப வரலாம். அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கும். நீங்க அகாடமி ஒர்க்கை மட்டும் பாருங்கன்னு ஜெனஃப் சொல்றான். நைட்ஸ் போயிட்டு மான்ஸ்டர்ஸை கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ண முடியாது. நைட்ஸ்க்கு முன்னாடி நான் அதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை கலெக்ட் பண்றேன். நம்ம ஹீரோ இன்னும் அதிகமா வேட்டையாட ஆரம்பிக்கிறேன். நம்ம ஹீரோக்கு ஷேர் அப்படின்னு புதுசா ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. சமனிங் கிரேச்சர் கூட எதையாச்சும் ஷேர் பண்ணிக்கிட முடியும்னு நினைக்கிறேன். என் ஸ்டோரேஜும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய கார்டு இருந்தா என்ன நிறைய பஃப் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த ஷேரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹாக்ஸை நம்ம ஹீரோ வெளியே வர வைக்கிறான். ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். அதோட
கண்ணு மூலியமா நம்ம ஹீரோ அவனையே பார்க்க முடியுது. என்னோட கண் மூலியமா ஹாக்ஸ் கண்ணு மூலியமா 2 பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு தெரியுது. வானத்துக்கு பறந்து போன நம்ம ஹீரோ சொல்றான். இந்த வியூ வேற லெவல்ல இருக்கு. சரி ஹாக்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ரைட்ல திரும்ப லெஃப்ட்ல திரும்பன்னு சொல்றான். அதுவும் கரெக்டா நடக்குது. கையை யூஸ் பண்ணுன்னு சொன்னா அதோட ஸ்கில்லையும் நம்ம ஹீரோவால தூரத்துல இருந்தே யூஸ் பண்ண முடியுது. மல்டிபிள் ஸ்கிரீனியா முன்னாடி இருக்கிற மாதிரி பெர்ஃபெக்ட்டா என்னால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. எத்தனை சமன் கிரியேச்சர்ஸ் கூட ஒரே நேரத்துல ஷேரை யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர்ட்ஸ் நம்ம ஹீரோ வர வைக்கிறான். 4 பேர்ட்ஸ் நம்ம ஹீரோவோட சேர்த்து 5 பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியுது. அம்மாவை வர வைக்கிறான். 6 பெர்ஸ்பெக்டிவ் தெரியுது. இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா நம்ம ஹீரோக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. இந்த ஷேருக்கு லெவல் அப் எதுவும் காமிக்கல அப்படின்னா 6 தான் என்னோட லிமிட்டா இருக்கும். கிரீச்சருக்கும் மேல என்கிட்ட இருக்கு. 6 தான் லிமிட்டா இருக்க வாய்ப்பு இல்ல. மேபி இன்டெலிஜென்ஸ் ஸ்டாட்ஸ் தான் இதை அஃபெக்ட் பண்ணுதோன்னு நிறைய ஹாலோ பேர்டோட கார்ட்ஸ் நம்ம ஹீரோ இப்ப கிரியேட் பண்ணுவோம். நம்ம ஹீரோவோட இன்டெலிஜென்ஸ் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது. இப்ப நம்ம ஹீரோவால 7 பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க முடியுது. இன்டெலிஜென்ஸ் ஸ்டாட்ஸ் தான் இதை அஃபெக்ட் பண்ணுதா இப்ப புரியுது. அப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ இன்ஃபர்மேஷன் கேதரிங், அட்டாக், டிஃபென்ஸ், மான்ஸ்டர்ஸ் அசைய விடாம பண்றதுக்கு ஸ்பைடர், பட்டா இவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு மீன் நம்ம ஹீரோ சமன் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ இல்லாம வெறுமன மான்ஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே கொடுத்து இப்போ நம்ம ஹீரோ மான்ஸ்டர்ஸை வேட்டையாட ஆரம்பிக்கிறான். என் மான்ஸ்டர்ஸ் மேலேயும் இந்த பஃப் ஸ்கில் ஒர்க் ஆகுதா சூப்பர் நம்ம ஹீரோ பாக்குறான். ஷேர் ஸ்கில் இருக்கிறதுனால ஈவன் நம்ம ஹீரோ வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டே கூட இந்த மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியும். ஒரு கிராப் கிடைச்சிருக்கு. அது என்ன நம்ம ஹீரோ பார்த்தா இன்ஸ்டன்டா மானாவை ரெக்கவர் பண்ற மாதிரி ஒரு ஐட்டம் கிடைச்சிருக்கு. அண்ட் ஹவுல் கிட்ட நைட் விஷன் இருக்கு. ஸோ ஈவன் நைட்டு கூட நம்ம ஹீரோவோட வேட்டையாட முடியும். பகல்ல ஹாக்கின்ஸையும் நைட்டுக்கு அவளையும் யூஸ் பண்ணலாம். பஃபுக்கு மான்ஸ்டர், அட்டாக்கு 2 மான்ஸ்டர் லெவல்ல ஹண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். மான்ஸ்டர் ஹண்ட் பண்ணுங்க, ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணாதீங்க. ஈவன் அவங்கள அட்டாக் பண்ணாலும் பதிலுக்கு அட்டாக் பண்ணாதீங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு தைரியமா வீட்டுக்கு போறோம். டிராகன் மவுண்டன் வரைக்கும் கூட நம்ம ஹீரோவால போக முடியுது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஷேர் ஸ்கில்ல யூஸ் பண்ணிய பறவை அனுப்பி வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க நம்ம ஹீரோ பாக்க என்ன பறவை அது புதுசா இருக்கே அப்படின்னு ரோடின் பாக்குறாரு. நம்ம ஹீரோவோட தங்கச்சி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பெருசா வளர்ந்து பேசவும் ஆரம்பிச்சிட்டா. பறவை மூலியமா ஒரு கோல்டு காயின் நம்ம ஹீரோ அங்க வச்சுட்டு போறான். அவங்க அம்மாவை அதை நோட்டீஸ் பண்றாங்க. இவங்களுக்கு இன்னும் பணம் அனுப்பலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. புதுசா இந்த ஒரு ஷேர் ஸ்கில் கிடைச்சதுனாலயே நம்ம ஹீரோவோட லெவல் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்துகிட்டே கூட நம்ம ஹீரோ நாள் ஃபுல்லா ஹண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் தூரமா இருக்கிறவங்கள கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவால பார்க்க முடியும். இனிதான் கதையே இன்னும் வேற லெவல்ல சூப்பராகவும் டிஃப்ரெண்டாகவும் போக ஆரம்பிக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.